அந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரை பார்க்க வேண்டும் என்றால் பீமாஸ் ஹோட்டலில் போய் ரூம் போட்டு தான் பார்க்க வேண்டும். பொதுமக்களை யாரும் சந்தித்ததில்லை. இங்கே பாதாள சாக்கடை நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களை சந்திக்க, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க ஆள் இல்லை. அது மட்டுமல்ல, இவர் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். எதை எடுத்தாலும் கொள்ளை. போதைப் பொருள் கடத்தலிலே மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலிலே மிகப்பெரிய ஒரு சமுதாய ரீதியான ஒரு எதிர்காலத்தை இந்த மண்ணிலே அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் என்ற ஒரு அயோக்கியன். தலை குனிந்து நிற்கிறது முத்துராமலிங்கம் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியை மக்கள் வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்புவார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. போதைப் பொருள், கஞ்சா, தங்க கடத்தல், அது மட்டும் ஒரு ஏழைகள் நடத்தக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு 54 கடைகள் இருந்தது. அந்த கடைகளை எல்லாம் அங்க இருந்து வந்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு கடைக்கு 8 லட்சம் வீதம் ஏழை எளிய மக்கள் நடத்திய கடைகளை எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார். ஏன்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? எங்கெங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு விற்று விட்டார்.